வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நாம அன்றாடம் பேசுற சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. ஸோ அரசியல்வாதிகளுக்கும் நமக்கும் பாலமா இருக்கிற இலவசத்தோட இன்றைய வீடியோவை ஆரம்பிப்போம். இலவசம், ஃப்ரீ. இலை, இரட்டை இலை இல்லை, வெறும் இலை வந்து லீஃப். இலைகள் வந்து லீவ்ஸ், விஇஎஸ், எஃப்க்கு பதில். இல், அது வந்து இன், அதாவது அதில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அந்த இல் வந்து இன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உள்ள அப்படின்னு சொல்லுவோம்ல, இன் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து இன் அப்படிம்போம். இல்லாத, அது வந்து ஆப்சன்ஸ். நீ இல்லாத உலகத்தை நான் நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அந்த இல்லாத வந்து ஆப்சன்ஸ். இல்லாமல், வித்தவுட். ஸோ இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று தான். ஆனால் என்னென்னா வந்து நம்ம வித்தவுட் வாட்டுங்கிறத நம்ம சொல்லவும் விட்டுருவோம். ஸோ பேசிக்கலி நம்ம டிக்கெட் வாங்காமல் ட்ரெயினில் போவோம், ஆனால் வித்தவுட் த டிக்கெட்டுங்கிறத நம்ம விட்டுருவோம். ஐம் ட்ராவலிங் வித்தவுட் த டிக்கெட் அப்படிங்கிறத விட்டுருவோம். அது வித்தவுட் அப்படிங்கிறோம் மொட்டையா. ஸோ ஆனால் வந்து வித்தவுட்டுங்கிறதுக்கு மீனிங் வந்து இல்லாமல் தான். ஸோ நம்ம வித்தவுட் என்னதுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் ஆல்வேஸ். வித்தவுட் த டிக்கெட், டிக்கெட் இல்லாமல் வர்றோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து வித்தவுட்னு சொல்லக்கூடாது மொட்டையா. இவை, இவை வந்து தீஸ். அதே போல் அவை, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது அவைன்னு சொல்லும் போது வந்து தோஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கும் போது வந்து தீஸ் அப்படின்னு சொல்லலாம். இழக்க வந்து லூஸ், லூஸ். இழப்பு வந்து லாஸ். நேற்று இழந்துட்டோம்னா அது வந்து லாஸ்ட். ஸோ லூஸ், லாஸ்ட். என்னதான் இழந்தோங்கிறது வந்து பேசிக்கலி வந்து ஒரு இழப்புங்கிறது வந்து லாஸ். இருந்தாலும், அது வந்து தோ. இருந்து, ஃப்ரம். ஸோ ஃப்ரம் இந்தியா, எங்கேருந்து வந்ததுன்னா ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஃப்ரம். 20 நமக்கு தெரியும், 20. இருப்பது, பீயிங். இருப்பது வந்து பீயிங். இருப்பிடம் வந்து லொகேஷன். ஸோ எங்கே இருக்கிறோங்கிறது அந்த ஸ்பாட் வந்து லொகேஷன். அப்படி. இருப்பினும், இருப்பினும் வந்து டெஸ்பைட் அப்படிம்போம். ஸோ அவனுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவன் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவனுக்கு வந்து நிறைய ஹேண்டிகேப்ஸ்லாம் இருந்தாலும் அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து டெஸ்பைட் ஆல் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் ஹீ ஒன் த கோல்ட் மெடல் அப்படிம்போம். அதான் டெஸ்பைட். இரும்பு வந்து அயன். ஸோ நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி வந்து ஆந்திராவில் வந்து ஐரன் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து அயன் தான். ஸோ அயன், ஆர் வந்து சைலண்ட் தான். இதே இது வந்து இப்போ ஐரணி அப்படின்னு வரும்போது அப்போ இந்த ஆர் வந்து சைலண்டாக வராது. ஆனால் அயன்ல வந்து ஆர் வந்து சைலண்டாக தான் வரும். இருள் வந்து டார்க், டார்க்னஸ் எல்லாமே அதில் இருந்தால் வந்து டார்க் ரூம் அப்படின்னு இருட்டாக இருக்கிறது வந்து டார்க். இலக்கிய, இலக்கிய வந்து லிட்ரரி, லிட்ரரி. இலக்கிய விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லிட்ரரி அவார்டு அப்படிம்போம். இலக்கியம் வந்து லிட்ரேச்சர், இலக்கியம் வந்து லிட்ரேச்சர். ஒரு கவிதையாக இருக்கட்டும், ஒரு கட்டுரையாக இருக்கட்டும், ஒரு நாவலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெருந்தொடர், எல்லாமே வந்து ஒரு இலக்கியம். இல்லை தொல்காப்பியமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இலக்கியம் தான். இலக்கு, கோல். நம்ம டார்கெட் இருக்குல்ல, எங்க எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோங்கிறது தான் இலக்கு, கோல். இழு இல்லாட்டினா இழுக்க, அது வந்து புல். அதுக்கு ஆப்போசிட் வந்து புஷ். புல்னா வந்து நம்மளே நோக்கி இழுக்கிறது, புஷ்னா நம்மகிட்ட இருந்து தள்ளி விடுறது, அது வந்து புல், புஷ். அதே இது வந்து ஏதாவது ஒரு தேரை இழுக்கிறோம், இல்லை விஷயத்தை இழுக்கிறோம் அப்படிங்கிற, ரொம்ப செவ்வா இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ட்ராக். இட் ட்ராக்ட் ஆன் ஃபார் எவர். ஒரு மூவி போயிருப்போம், இல்லாட்டினா ஒரு நாடகம் பார்க்க போயிருப்போம், இட் ட்ராக்ட் ஆன் ஃபார் எவர். இல்லாட்டினா ஒரு மேட்ச் பார்க்க போயிருப்போம், அது முடியவே முடியாது, அப்படி செவ்வா இழுத்துட்டே இருப்பானுங்க எல்லாம்.
நிறைய உட்காந்து வாட்டர் பிரேக் ட்ரிங்க்ஸ் பிரேக் எல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து இட் ட்ராக் டவுன் ஃபார் எவர்னு சொல்லணும்னா அதை வந்து இழுத்துட்டே போகுது அப்படின்னு சொல்றது. இளஞ்சிவப்பு அது வந்து பிங்க். இளஞ்சிவப்பு இது வந்து ஒரு நிறம் பிங்க். இளம் வந்து யங், இள வயசு அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து யங். இளம் பெண் அந்த இளம் வயசு ஆட்களை வந்து அடலசென்ட் அப்படிம்போம். அடலசென்ட் அப்படிம்போம். இளைஞர்கள் யூத். இளையவர் வந்து ஜூனியர். அதான் ஜூனியர் சீனியர் எல்லாம் சொல்லுவோம். நம்ம கூடவே ஸ்டைலிஷா சூப்பர் சீனியர்னு வேற சொல்லிக்கிறோம். பட் அந்த வார்த்தை வந்து வேற எங்கேயும் கிடையாது. நம்ம வந்து ஜூனியர் சீனியரோட நிப்பாட்டிக்கலாம். இறக்கிறது வந்து டை. ஸோ அவர் இறந்து போயிட்டாருன்னா ஹீ டைட் ஆர் ஹீ இஸ் டெட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வழக்கமா. அப்படி சொல்லாம கொஞ்சம் பாலிஷ்டா வந்து ஹீ இஸ் நோ மோர் இல்லாட்டினா ஹீ பாஸ்ட் அவேன்னு சொல்லலாம். ஹீ இஸ் நோ மோர் இல்லாட்டினா ஹீ பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லலாம். இறந்த வந்து டெட். இறப்பு வந்து டெத். இறப்பு வந்து டெத். இறுக்கம் அது வந்து டைட். ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்லணும். இறுக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லணும்ல டைட். இனி வந்து எனிமோர் சொல்லுவோம். இனி ஒருபோதும் அது நடக்காது, இட் won't happen anymore சொல்லுவோம்ல, அதான் வந்து இனி. எனிமோர். இனிப்பு வந்து ஸ்வீட். இனிப்பு வந்து அது வந்து ரசகுல்லா, குலோப் ஜாமுன், லட்டு, பூந்தியா இருக்கலாம். இல்லை ஒரு நியூஸா இருக்கலாம். அது ஸ்வீட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல. ஸோ இனிப்பு வந்து ஸ்வீட். அது வந்து ஆஃப்னு சொல்லலாம். இன்றிரவு வந்து டுநைட். டுடே நைட்னு சொல்லக்கூடாது. இன்றிரவு வந்து டுநைட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நைட்டை வந்து டுநைட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்று வந்து டுடே. இன்று வந்து டுடே. இன்னும் ஸ்டில். இன்னும் வரல, அதாவது அப்ப வந்து ஸ்டில். இஸ்ரேலிய அதை வந்து எப்படி சொல்லுவோம்னா வந்து இஸ்ரேலி அப்படின்னு சொல்லுவோம். இஸ்ரேலியரையும் அப்படிதான் சொல்லுவோம். இஸ்ரேலி அப்படின்னு சொல்லுவோம். இஸ்லாமிய அப்படின்னு சொல்லும் போது வந்து இஸ்லாமிக். இட்ஸ் அன் இஸ்லாமிக் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இஸ்லாமிக் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். வந்து ஃப்ளை இல்லாட்டினா ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்லுவோம். ஈடுபடு அதை வந்து எங்கேஜ். ஈடுபட வந்து எங்கேஜ். அதை வந்து இன்னொரு வார்த்தை வந்து இன்வால்வ் ஆகுறது தான் வந்து இன்வால்வ். ஈடுபாடு அது வந்து இன்வால்வ்மெண்ட். ஸோ ஈடுபட வந்து எங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டினா இன்வால்வ் கூட சொல்லலாம். ஈடுபடு வந்து அகெயின் எங்கேஜ் இல்லாட்டினா இன்வால்வ்டு. பேசிக்கலி ரெண்டும் வந்து இன்டர் ரிலேட்டட் தான். எங்கேஜ் ஆகுறது, இன்வால்வ் ஆகுறது. அதே மாதிரி வந்து இன்வால்வ்மெண்ட், என்கேஜ்மெண்ட், அது எல்லாமே வந்து நம்ம வந்து மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈடுபட என்கேஜ், ஈடுபடு இன்வால்வ், ஈடுபாடு இன்வால்வ்மெண்ட். இறுதி வந்து ஃபைனல் அப்படிம்போம். ஸோ குவார்டர் ஃபைனல் வரும். அதில் வந்து 8 டீம்ஸ் போட்டியிடும். அப்புறம் வந்து செமி ஃபைனல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். செமை ஃபைனல்ஸ்னு சில கண்ட்ரீஸில் சொல்லுவாங்க. ஸோ அதில் 4 டீம்ஸ் போட்டியிடும். அதில் 2 டீம் ஜெயிக்கும். ஜெயிச்சு வர்றவங்க வந்து ஃபைனல்ஸில் வந்து மோதுவாங்க. ஸோ அந்த ஃபைனல். ஸோ இதுலேயே வந்து சில சமயம் வந்து கடைசியாக நடக்கக்கூடிய இதுக்கு வந்து இப்போ டிவிலேயோ இல்லை ஒரு உச்சகட்டமா முடிவு இதான் கடைசி அப்படின்னு சொல்லுவோம். ஃபினாலே அப்படிம்போம். ஒரு சேர்த்து ஃபினாலேன்னு சொல்லுவோம். இது வந்து சீசன் ஃபினாலே அப்படிம்பாங்க. அப்போ இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கிறோம்னா அதான் இந்த சீசனுக்கு. இப்போ கிரேஸ் அனாட்டமின்னு ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கிறோம்னா அதுல வந்து 12 எபிசோட் இருக்குன்னா 12வது எபிசோட வந்து இந்த சீசன்ல வந்து சீசன் ஃபினாலே அப்படிம்போம். ஸோ நார்மலா வந்து இறுதிக்கு வந்து ஃபைனல். இறுதிச் சடங்கு வந்து ஃபியூனரல். இறுதிச் சடங்கு வந்து ஃபியூனரல். இறுதியாக ஃபைனலி, கடைசியா அப்படின்னு சொல்லுவோம்ல, கடைசியா தான் வந்து ஃபைனலி. இறுதியான அல்டிமேட். இறுதியான அது வந்து அல்டிமேட்.
இறுதியில் கடைசியிலன்னு சொல்லுவோம்ல, அது வந்து அல்டிமேட்லி. அதான் அல்டிமேட்லி. இறைச்சி வந்து மீட். மீட் தெரியும், MEAT, அதான் மீட். நம்ம சந்திக்கிறது வந்து MEET, 2 E வரும், அது வந்து சந்திக்கிறது. இது வந்து மட்டன், அதை வந்து மட்டன் சொல்லுவோம் நம்ம வந்து. அதை வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து கோட் மீட் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து கோட் மீட் வந்து அது வந்து மீட். அதுலேயே வந்து ஒரு 2 வகையான பிரிவு உண்டு. நம்ம இறைச்சின்னு வந்து காமனாக எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ரெட் மீட்டும்பாங்க. அதாவது பீஃபு, போர்க்கு, அந்த மாதிரி மட்டன், இந்த மாதிரி வந்து ரெட் மீட்னு சொல்லுவாங்க. இது வந்து கோழியை வந்து சிக்கனை வந்து போல்ட்ரிம்பாங்க. ஸோ கோழியை வந்து போல்ட்ரிம்பாங்க. இப்போ அதே இது வந்து நம்ம கடல்ல உள்ளதுக்கெல்லாம் வந்து சீ ஃபுட் அப்படிம்பாங்க. ஸோ சீ ஃபுட், போல்ட்ரி அண்ட் ரெட் மீட், இதெல்லாம் வந்து நம்ம காமனா எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம மீட்டுன்னே சொல்லி பழகிட்டோம். அது வந்து எல்லாமே கைண்ட் ஆஃப் வந்து கவுச்சி இல்லாட்டினா இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கொஞ்சம் தவறு தான், இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம் இது வந்து. ஸோ அகெயின் போல்ட்ரினா சிக்கன், ரெட் மீட்னா வந்து நம்ம மட்டன், பீஃப், போர்க்லாம் ரெட் மீட். இது வந்து சீ ஃபுட்னா நமக்கு தெரியும், இறால், வஞ்சிர மீன் அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்குவிட், ஸ்கேலப்பு அப்படிலாம் நிறைய வகைகள் இருக்கு. அதெல்லாம் வந்து சீ ஃபுட். கிராப் எல்லாம். இறைவன், பயங்கரமான டிரான்சிஷனா இருக்கு. இறைச்சியிலேருந்து இறைவனுக்கு போயிட்டோம். காட், நம்ம காடுன்னு சொல்லுவோம். லார்ட், நம்ம லார்ட் கணேஷா சொல்லுவோம். பிள்ளையார், இல்லை அல்லாஹ், ஏசுநாதர், இப்படி இப்படி வரிசையா நம்ம எல்லாமே இறைவன் தான். ஆல்மைட்டி அப்படி கூட சொல்லலாம். நம்ம காட், லார்ட், ஆல்மைட்டி எல்லாமே சொல்லலாம். இன வந்து ரேஷியல். இதுல இருந்தா வந்து துவேசத்தை வந்து ரேஷியலி லைக் பயஸ், ரேஷியல் பயஸ் இல்லாட்டினா ரேஷியலி மோட்டிவேட்டட், அதெல்லாம் அதுல இருந்தா வருது. ரேஷியல்ல இருந்தா ரேஷியலி மோட்டிவேட்டட் கில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆஸ்திரேலியாவில், யூஎஸ்ல எல்லாம் திரின்ட்டு இப்போ டர்பன் வச்சிருக்கவங்கள பார்த்து சுட்டுருவாங்க. அவங்க எல்லாம் வந்து ஃபார் சம் ரீசன் வந்து ரெண்டுமே தப்பு தான், இருந்தாலும் வந்து அவங்க வந்து முஸ்லீம்னு நினைச்சிட்டு அவங்கள சீக்க கொண்டுருவாங்க. முஸ்லீமை கொண்டாலும் சரி, சீக்க கொண்டாலும் சரி, ரெண்டுமே தப்பு தான். ஆனால் வந்து அவங்க வந்து வேற ஏதோ நினைச்சிட்டு அவங்கள கொண்டுருவாங்க. அப்படி டார்கெட் பண்ணு ரேஷியலா. இல்லாட்டினா வந்து பொட்டு வச்சவங்களெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க, நெத்தியில பொட்டு வச்சவங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து துவேசம் பேசிக்கலி. ஸோ இட்ஸ் அ ரேஷியலி மோட்டிவேட்டட் ஆக்ட். இனங்கள் வந்து ஸ்பீசிஸ். இப்போ பறவை இனம் இருக்கு, விலங்கினம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு வகையான ஸ்பீசிஸ். அதெல்லாம் இனத்தவர், எத்தனிக் வந்து இனத்தவர்னு சொல்லுவோம். இப்போ இவங்கெல்லாம் லாட்டின் அமெரிக்கன், சவுத் அமெரிக்கன், நார்த் அமெரிக்கன், இந்தியன், ஏஷியன், இப்பெல்லாம் அவங்கெல்லாம் தனித்தனியா பிரிக்கிறோம்ல, அவங்கெல்லாம் ஒவ்வொரு இனத்தை வச்சு பிரிக்கிறோம்ல, அவங்களாம் எத்தனிக் அப்படின்னு. இதே இது வந்து இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, இப்போ இங்கிலாந்து போனீங்கன்னா இங்கிலாந்து சாப்பாடை தவிர மற்ற எல்லாம் எத்தனிக்கும்பாங்க. அப்படி அவ்வளோ. இந்தியன் சாப்பாடை எத்தனிக் சாப்பாடுன்னு, சவுத் அமெரிக்கன், மெக்சிகன் சாப்பாடை எத்தனிக்கும்பாங்க அப்படி. ஆனா அங்க உள்ள யூரோப்பியன் சாப்பாடு அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. அடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாடுகள் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எத்தியோப்பியன் சாப்பாடு அது ஒரு எத்தனிக்னு சொல்லுவாங்க. ஸோ இது இது வந்து ஒரு வகையான துவேஷம் தான். பட் ஸ்டில் லைக் பீப்புள் லேர்ன் டு லிவ் அமாங் தோஸ் திங்ஸ். ஸோ இனத்தவர் வந்து எத்தனிக். இனம் வந்து ரேஸ். ரேஸ் வந்து அது அகைன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு ஏஷியன், ஒரு சவுத் அமெரிக்கன், அந்த மாதிரிலாம் வந்து ரேஸ். வந்து ரேஸ்ங்கிறது நம்ம ஓட்டத்துக்கும் ரேஸ் தான் சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு மேரத்தான் நடக்குது, இல்லாட்டினா ஒரு டூர் டி ஃப்ரான்ஸ் நடக்குது, ஒரு சைக்கிளிங் காம்படிஷன் நடக்குது, அது எல்லாமே வந்து ரேஸ் தான் சொல்லுவோம். சரி சொந்தங்களே, இன்றைய வீடியோவை இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை ப்ளீஸ் பி சேஃப். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.